இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோடு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாட போகிறோம். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாட போகிறோம். பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஷிப்னால் நம்ம தேவையில் உதவுறவங்க தான் நம்முடைய உண்மையான நண்பர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி எத்தனை உண்மையான நண்பர்கள் நமக்கு இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லா பக்கமுமே வச்சுருப்போம். ஃபேஸ்புக்கில் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க ஃபேஸ்புக்கில். ஆனால் உண்மையான நண்பர்கள்னு பார்த்தா அதில் எத்தனை பேர் இருப்பாங்க? அதாவது நம்மளை அப்படியே இருக்கிறபடியே ஏற்றுக்கிறவங்க எத்தனை நண்பர்கள் இருப்பாங்க? நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறினா மட்டும்தான் அவங்களுடைய நட்பு நீடிக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படி மாறலை அப்படின்னா அவங்க உங்களை நிராகரிச்சிருவாங்க, உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான நண்பராக இருப்பார். அந்த நண்பர் எப்போதும் உங்களை கைவிடவே மாட்டார், எப்போதும் உங்களை நிராகரிக்கவே மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் கூடவே இருப்பார். அவர் தான் உண்மையான நண்பராக இருக்கார். இதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான பாட்டு. இந்த அழகான பாட்டை பாடிய கொயருக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி உங்கள் சர்ச் கொயரும் இந்த நிகழ்ச்சியில் பாடணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/churchchoir-in-concert/register your choir. இதில் வந்து உங்கள் கொயரை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா
நீங்கள் பாடக்கூடிய பாடலை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம ஒளிபரப்புவோம். இது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட சேர்ந்து நண்பர்கள் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹேசல் அவங்களுடைய சாட்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். இவங்க நண்பர்கள் மூலமாக இவங்க தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி திரும்ப அந்த தனிமையிலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாரும் என் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். அந்த கூட்டத்திலையும் கூட நான் தனியாக தான் இருந்தேன். நான் நல்லா பாடம் படிக்கிற மாணவி கிடையாது. எனக்கு கவனமே இருக்காது, படிக்க மனசு இருக்காது. அதனால எனக்கு அவ்வளோ நண்பர்கள் கிடையாது. கிளாஸில் என்னை ஒரு தோற்று போனவளாக தான் பார்ப்பாங்க. பணக்காரங்களாக இருக்கிறவங்க கூட தான் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க விரும்புவேன். ஏன்னா டீச்சருங்களுக்கு அவங்கள பிடிக்கும். அதனால் நானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன். நான் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தாலும் கூட எனக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது இல்லை. ஹேசல் தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு வேலைக்காக டெல்லிக்கு சென்றார். டெல்லிக்கு நான் போனதுக்கான காரணம் மறுபடியும் பணம் தான். உங்ககிட்ட பணம் இருக்கும், பதவி இருக்குன்னா உங்களுக்கு ஜனங்களை பிடிக்குங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு தனியாக இருக்கிறது மாதிரி தோணுச்சுன்னா நான் நேராக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நாங்கள் பப்புக்கு போவோம், ஏதாவது படம் பார்க்க போவோம். தனிமை உணர்விலிருந்து விடுதலை பெற ஹேசல் தன்னுடைய நோக்கத்தின்படி எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் முடிவில் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பப்புக்கு போகலான்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிளான் பண்ணினேன். அப்போது அன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் ட்ரிங்க்ஸ் பண்ணினேன். ட்ரிங்க்ஸ் அதிகமானதுனால என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அந்த குரூப்பில் ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணினா. எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய பழைய ஆஃபீஸில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு அங்கேருந்து என்னை காப்பாற்றி அப்புறம் என்னை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சப்போ நைட் நடந்த சம்பவம் முழுசு எனக்கு ஞாபகத்தில் ஓடிச்சு. அப்போ நான் சுத்தமாக உடஞ்சி போயிட்டேன். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹேசல் லக்னோவில் இருக்கும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார். சிறிது நாட்கள் கழித்து அவருக்கு திருமணமானது. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தனிமை உணர்வு முழுசாக என்னை விட்டு போயிடும்னு நான் நினச்சேன். இத்தனை கூட்டத்திலையும் கிடைக்காத ஒன்று, ஒருத்தர்கிட்ட ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட, அதாவது என்னோட தனிமையை போக்குவார்னு நினச்சேன். ஆனால் எதுவும் நடக்கலை. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எங்களுக்குள்ள நிறைய சச்சரவுகள் இருந்துச்சு. நான் அவங்களுக்கு எப்படிப்பட்ட துணையா இருக்கணும்னு தேவன் விரும்பினாரோ அப்படிப்பட்டவனா மாறுறது என்னுடைய பொறுப்பு. அவளை அந்த தனிமை உணர்வு இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். அவங்கள சரி பண்ண வேண்டிய இடத்துல உதவி செய்யணும். ஏன்னா அவங்களுக்குள்ள நான் ஒரு அங்கீகாரத்தை பார்த்தேன். அவங்களுக்குள்ள என் மேல இருந்த மரியாதையும் அன்பையும் நான் பார்த்தப்ப அந்த விஷயத்த அவங்களுக்காக, என் தேவனுக்காக நான் எனக்குள்ள எப்படி கொண்டு வர்றது? அப்போ நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. எனக்குள்ள இருந்த அந்த வெறுமையை இயேசு நிரப்பிட்டாருங்கிறத நான் பார்த்தேன். அதனால என்னோட கணவரோட, என் குடும்பத்தோட அன்பை என்னால ஏத்துக்க முடிஞ்சது. என் வாழ்க்கையும் அதுக்கப்புறம் தான் சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு கணவன் மனைவியா நாங்க ரொம்ப உறுதியா இருந்தோம். அதுக்கப்புறம் தேவனுடைய மாறாத அன்புல தோழமையை நாங்க பாதுகாத்துக்கிட்டோம். நன்றி ஹேசல், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்கள் ஒரு உண்மையான நண்பரை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த உண்மையான நண்பர். நம்ம இப்போ எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளுடைய உண்மையான நண்பர்னால் அது யார்? எந்த நேரத்திலும் நம்மளை நிராகரிக்காமல், சில சமயம் நம்முடைய நண்பர்கள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்க நிராகரிச்சுட்டு போகும்போது நம்ம தனிமையை உணர ஆரம்பிப்போம். அது எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலுமே அந்த தனிமையை நம்ம உணர்ந்திருப்போம். சில நேரம் நம்ம சின்ன வயசுலேயே கூட அதெல்லாம் உணர்ந்திருப்போம் இல்லையா? எல்லாருமே நம்ம ஸ்கூலோ சரி, காலேஜோ சரி, வேலை பார்க்குற இடங்களோ சரி, ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கதே ஒரு சந்தோஷம் தானே. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தில் அவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, நம்ம நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னா அந்த தனிமை ரொம்ப கொடுமையாக இருக்கும். என்னடா இப்படி ஆயிட்டே அப்படின்னு நினைப்போம். ஆனால் எப்போதுமே நிராகரிக்காத ஒரு நண்பர், உண்மையான நண்பர், எப்போவுமே உங்களை ஷைன் பண்ண வைக்கிற ஒரு நண்பர் இருக்கார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எந்த நிலை வந்தாலும் அவர் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டார், உங்கள் கூடவே இருப்பார். உண்மையான அன்பு செலுத்த, உங்களை நிராகரிக்காத, எப்போதுமே உங்களை முன்னேற்றி வைக்கக்கூடிய ஒரு நண்பர் அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். தனிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். எப்படி அப்படின்னா, பேதுரு அவரை 3 தடவை மறுதலித்தார். அவருக்கு தெரியும் இப்படி தான் நடக்க போகுது தெரியும். ஆனாலும் அவர் அன்பாக தான் சேர்த்து வைத்திருந்தார். அந்த சமயத்தில் பேதுரு இல்லை, அவருடைய சீடர்கள் இல்லை, மக்கள் யாருமே அவர் கூட இல்லை. அவர் தனிமையில் தான் இருந்தார்.
அதனால் தனிமையின் உணர்வு அவருக்கு நன்றாக புரியும். நான் தனியாக இருந்து கஷ்டப்படுறேங்க, இதெல்லாம் எங்கே அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரியும். 1 பேதுரு 2:4 மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்த பேதுரு தான் இந்த வார்த்தையையும் எழுதியிருக்காரு. அதாவது இயேசுடைய நட்பு ஐக்கியத்திலிருந்து இதை எழுதியிருக்காரு. அதாவது நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா? யாராவது நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? யாருமே இல்லைனாலும் உங்களுக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். ஏன்னா இயேசு இது எல்லாவற்றையும் அனுபவித்து இருக்கிறார். அதனால் யாராவது உங்களை கைவிட்டுட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தந்து உங்களை ஏமாத்திட்டாங்க, அல்லது உங்கள் கூட இல்லாமல் ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க, என்ன காரணமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தனிமையில் இருந்தாலும் அதை மாற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஏன் அப்படின்னா அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கார். நமக்காக அவரையே பலியாக தந்திருக்கிறார். அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மளை எப்போவுமே நேசிக்கிறாரு. அப்போது நான் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு அவர் உதவி செய்வார். நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். என்னென்ன தேவையோ கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. என்ன நிலையில் இருக்கீங்களோ நீங்கள் ஆண்டவரோட பேசணும். ஜெபம் அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவைப்படுது அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபோன் காலும் பண்ணலாம். உங்களுடைய காலுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சூப்பர் புக் மூலமாக குழந்தைங்க இந்த மாதம் என்னெல்லாம் கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு உங்க கூட யாருமே இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுதா என்ன? உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க கூட யாருமே இல்லைன்னு தோணுதா? இல்ல உங்க உறவுகள்ல வந்த விரிசல்னால நீங்க தனிமைய உணர்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த தனிமை வேலையில உங்களால ஜெபம் கூட பண்ண முடியாத அளவுக்கு நீங்க தனிமையா இருக்கீங்களா? நீங்க தனியா இல்லங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புதிய வாழ்வு பிரேயர் குழு உங்களோட இணைஞ்சிருக்காங்க. எங்க கூட இணைஞ்சு ஜெபத்துல நீங்க பலன் பெறுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களோட நம்பர் 9910401010. உங்களால போன் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, வாட்ஸ்அப்ல கூட உங்க வேண்டுதல்களை நீங்க அனுப்பலாம். உங்களுக்காக நாங்க இருக்கோம். நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம். வாட்ஸ்அப்பும் அதே நம்பர் தான் 9910401010. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னைக்கு நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. இது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம சூப்பர் புக் மூலமாக இந்த மாதம் முழுவதும் குழந்தைங்க என்னெல்லாம் கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஏஞ்சலின் சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவான். தனிமை உணர்வு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலேயே நீங்க யார் கூடயாவது இருக்கணும்னு நினைக்கும் போது அவங்க கைவிட்டா எப்படி இருக்கும்? இல்ல நண்பர்களோட இருக்கும்போது தனியா இருந்தா எப்படி இருக்கும்? நாம எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்துல தனிமையை உணர்வோம். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல அன்பா இருப்போமானா அது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இருக்காது. இந்த மாசம் நல்ல சமாரியன் கதை மூலமா உங்களை சுத்தி உள்ளவங்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், அவங்க கிட்ட எப்படி நண்பர்களா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தனிமையில இருக்கவங்களுக்கு நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணணும்ன்றதையும் கத்துக்கோங்க. திருடர்களால காயப்பட்டு இருந்த அவனுக்கு இந்த கதையில 3 பேர்ல அவனுக்கு நெருக்கமா இருந்தவன் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அங்க இருக்க எல்லாரும் நெருக்கமானவங்க. ஆனா கரெக்டா சொல்றதா இருந்தா அவனுக்கு உதவி செஞ்சது சமாரியன் தான் இல்லையா? பைபிள்ல 1 யோவான் 4:7 இப்படி எழுதியிருக்கு, பிரியமானவர்களே, ஒரு வரியில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏன்னா அன்புன்றது தேவனால உருவாக்கப்படுறது. அன்பா இருக்கவங்க கிட்ட தேவன் கண்டிப்பா இருப்பாரு. இந்த தடவை குவிஸ் காம்படிஷன் வெஸ்ட் ஜோன் ராஜஸ்தான்ல இருந்து ஷெப்பர்ட் மெமோரியல் சர்ச் உதய்பூர் அப்புறம் செயின்ட் லூக் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு நடுவுல இருக்கு. குழந்தைங்க தன்னோட கிராஃப்ட் எடுத்துக்கிட்டு ரெடியா இருங்க. கிராஃப்ட் மூலமா நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த தடவை நிறைய போட்டிகளும் நிறைய பிரைஸும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால எங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எங்களோட இணைஞ்சிருங்க. Facebook, Instagram and YouTube. Until next time, bye. ரொம்ப நன்றி ஏஞ்சலின், ரொம்ப அழகாக சொன்னீங்க. குழந்தைங்க எப்படி தனிமையை விலக்கி கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க.
நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சூப்பர் புக்கு இந்தியாவுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போங்க. அங்கே அனிமேஷன் மூலமாக ஆண்டவரை பற்றி இன்னும் குழந்தைங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்து வைங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கிறதுனால இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் கிஸ்மோ கிட்ட இருந்து ஒரு பாடலை கேட்கலாம் வாங்க. ரொம்ப அழகான பாட்டு. இயேசுதான் நம்முடைய உண்மையான நண்பர். இதை உங்கள் குழந்தைங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் அவங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். சூப்பர் புக் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மிக பயனுள்ள ஒரு கருவி. ஏன்னா இது மூலமாக அவங்க குழந்தைங்க ஆண்டவரை பற்றியும் அவருடைய அன்பை பற்றியும் அவங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, தீமைகள், தனிமை, கெட்ட பழக்கங்கள் எல்லாத்துலேயும் இருந்து அவங்க விலகி இருக்கிறதுக்கும் அது அவங்களுக்கு உதவி செய்யுது. நீங்கள் டீச்சர் அல்லது சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கீங்களா? உங்களுக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பை கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் புக்கில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் மற்றும் பாடத்தை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அட்ரஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம். அது மூலமாக இன்னும் அந்த குழந்தைங்க தேவனை பற்றி அறிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சூப்பர் புக் அகாடமி உங்களுக்காக ரெடியாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அது மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதில் உள்ள சிலபஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதையும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு, உங்கள் சர்ச்சு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சொல்லித்தரலாம். அது அவங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஹே சூப்பர் புக் ஃபேன்ஸ், நாம இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே சேல் இஸ் ஆன். சூப்பர் புக்கோட பொருட்களுக்கு 25% தள்ளுபடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கிடைக்க போகுது. So hurry up, shop now on cbnindia.org. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸான உங்கள் கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல நண்பராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் நிராகரிப்பில் இருக்கிறீங்களா அல்லது தனிமையில் இருக்கிறீங்களா? உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய உண்மையான நண்பர் நீங்கள் தான் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்கள் பைபிளில் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலிருந்து தகப்பனே, எங்கள் கூட வேலை பார்க்குறதுனால, எங்கள் கூட நட்பு வச்சுருக்கிறதுனால என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு தான் எங்களுடைய நண்பர்கள் நினைக்கிறாங்க கர்த்தாவே. ஆனால் உங்களுடைய நட்பு அப்படி இல்லை ஆண்டவரே.
நீங்கள் எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதமாக இருக்கீங்கப்பா. எங்களுடைய தனிமை உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இப்போ இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாருங்கப்பா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேதனைகளை உங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க கர்த்தாவே. இருக்கக்கூடிய தனிமையை நீங்கள் நீக்கி போடுங்க கர்த்தாவே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நீங்கள் அவங்க கூட இருந்து தகப்பனே அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. தேவ சமாதானம் அவர்களை நிறைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒற்றுமையோடு இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய நல்ல நண்பரான இயேசுவிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். நம்ம இன்றைக்கான வேத வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் உங்களை வேலைக்காரர் என்று சொல்லாமல் நண்பர் என்று சொல்லுகிறார், சிநேகிதர் என்று சொல்லுகிறார். ஃப்ரெண்ட்ஷிப் டே நம்ம இயேசு இல்லாமல் கொண்டாடவே முடியாது. ஏன்னா சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கிறான் அப்படின்னு நம்ம பைபிளில் பார்க்குறோம். அவர் நமக்காக உயிரை தந்திருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடன் அவர் இருக்கிறார். நல்ல நண்பராக இயேசு இருக்கிறார். அதனால் அந்த நட்பு இன்னும் தொடரணும் அப்படின்னும் அவர் விரும்புகிறாரு. அந்த ஐக்கியத்தில் நம்ம பலப்படணும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். ஹேசல் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். ஆண்டவருடைய நட்பு நம்ம எப்படி பலப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பாடல்களும் நமக்கு உற்சாகமாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்க வேண்டும் அப்படின்னா மாதம் 50 ரூபாய் நன்கொடையாக நீங்கள் அனுப்பலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். இல்லைனா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். மறக்காமல் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. 9910401010. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். இத்துடன் நான் கிளம்புகிறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.